எடுத்துக்கிட்டு திரும்பி விஜயதாரணி சல்மாவோட இணைப்பு சரியாச்சு. அவங்களுடைய கருத்து மட்டும் வாங்கிட்டு நான் உங்ககிட்ட வந்துடுறேன். ஃபினிஷ் பண்ணிட்டோம். திரும்பி சல்மா நீங்க நிறைவு செஞ்சிருங்க. அதாவது தன்னுடைய ஆட்சி காலத்துல தூத்துக்குடியில மிகப்பெரிய படுகொலைகளை நிகழ்த்திய ஒரு ஆட்சி தலைவர் எடப்பாடியார். பொள்ளாச்சியில பல பெண்கள் 250 பெண்களுக்கு மேல தன்னுடைய கட்சியை சார்ந்தவர்களால பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு அந்த கேஸ்ல அவங்களே 2-3 பேரை கட்சிக்காரங்களை வெளியே சஸ்பெண்ட் பண்ணதெல்லாம் நடந்தது. அவ்வளவு மோசமாக சட்ட ஒழுங்கை வச்சிருந்தவர். அது மட்டும் இல்லாம எந்த அளவுக்கு இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை சீரழிக்க முடியுமோ அவ்வளவையும் சீரழிச்சு முடிச்சுட்டு மிகப்பெரிய அளவுக்கு ஸ்கேம்லாம் பண்ணி முடிச்சுட்டு குட்காவுல இருந்து எல்லா துறையிலையும் பண்ணி முடிச்சுட்டு இன்றைக்கு அமித்ஷாவுடைய காலடியில் எங்க தலைவர் சொல்றது போல காலடியில் விழுந்து அவங்க என்ன சொன்னாலும் கண்ணியமான நல்ல வார்த்தைகளை பயன்படுத்தி பேசுவோம், ஆரோக்கியமா பேசுவோம், நல்ல வார்த்தைகளை எங்க தலைவர் சொன்னதை நான் சொன்னேன். இல்ல அதான் நல்ல வார்த்தைகள் இருக்கு பயன்படுத்தி. அதுதான் அந்த அளவுக்கு இன்னைக்கு உங்களுடைய கட்சியே அழிஞ்சு போனாலும் பரவாயில்ல, அமித்ஷா தான் எங்களுடைய தலைவர், அவர் சொல்றதுதான் கேட்போம்னு சொல்லி ஒரு கூட்டணி அமைக்கிற அளவுக்கு இன்னைக்கு ஜிஎஸ்டி தரமா இருக்கிறாங்க. இன்னைக்கு நம்முடைய கல்வி பணத்தை கொடுக்க மாட்டேங்கிறாங்க, நெப்ல சேரல அப்படின்னு சொன்னா பல்வேறு வகையில தமிழ்நாட்டினுடைய நிதிகளை கூட தர மறுக்கக்கூடிய இடத்துல நீங்க ஒரு வாய்ப்போட எதிர்த்து பேச முடியல. ஆனா நீங்க எப்படி இந்த மாநிலத்துடைய பெண்களை பத்தி கவலைப்படுறீங்கன்னு எனக்கு தெரியல. மகளிர் உரிமை தொகைக்கு வந்துருவோம். இப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா அதிமுக கொடுத்த அழுத்தம் தான் இப்ப நீங்க தேர்தலுக்கு முன்னாடி ஒரு 17 லட்சம் பேரை சேர்த்திருக்கிறீங்க, இவ்வளவு தூரம் அழுத்தம் கொடுத்த காரணத்தினால்தான் இப்ப சேர்க்க வேண்டிய தேர்தலை மனதில் கொண்டு சேர்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு திமுக போயிருக்குன்னு சொல்றாங்க. அதாவது கடந்த முறை கொடுத்தப்பவே தலைவர் அவர்கள் தொடர்ச்சியாக எங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருந்தது என்னன்னா விடுபட்டவர்களை மறுபடியும் சென்சஸ்ல கணக்கெடுத்து அவங்க எத்தனை பேருன்னு சொல்லி திரும்ப அவங்களுக்கு கொடுக்கணுங்கிறதா எங்க அரசுக்கு ஆட்சியில கொடுத்த மிகப்பெரிய ஒரு வேலையா இருந்தது, பணியா இருந்தது. நாங்க ஒவ்வொரு ஏரியாவிலையும் இப்போ தலைவர் அவர்களுடைய உத்தரவின் பேர்ல ஒரு பெரிய ஒரு இடத்துலயும் அதிகாரிகளை கூப்பிட்டு வச்சு ஒரு அமைப்பா உருவாக்கி எல்லாருமா சேர்ந்து மக்கள் உரிமை தொகை வரலையா, ரேஷன் கார்டு வரலையா, பட்டா வரலையா, அனைத்து துறை அதிகாரிகளும் ஒவ்வொரு வில்லேஜ் பஞ்சாயத்துக்கு அந்த ஏரியாவுல இந்த மாதிரியான இந்த மகளிர் உரிமை தொகைக்கு தான் அதிகமான பெண்கள் எழுதி கொடுத்தாங்க. யாராருக்கு கொடுக்கல, யாராருக்கு எது தேவை, 2 மணி நேரத்துல பட்டா கொடுத்தது நடந்தது. அவங்களுக்கான ஆதார் கார்டுல இருந்து என்னென்ன விஷயங்கள் திருத்தி கொடுக்கணும் எல்லாத்தையும் உடனடியாக அதிகாரிகள் செஞ்சு கொடுத்தாங்க. அப்ப எடுத்த லிஸ்ட்ல தான் கணக்கு விட்டு போன பெண்களுக்கு மறுபடியும் சேர்த்து கொடுக்கறதுக்கான ஒரு வேலை. ஆனா தேர்தல் வாக்குறுதி அப்படியா இல்லையே? நீங்க தேர்தல் வாக்குறுதியில அனைத்து மகளிருக்கும்னு சொல்லிட்டு நீங்க தகுதியான மகளிருக்கு அப்படின்னு சொல்லி 1,13,00,000 பேருக்கு கொடுக்குறீங்க, அப்புறம் விடுபட்டவர்களுக்கு கொடுக்குறீங்கன்னு கேட்கிறார். அத பல முறை சொல்லியாச்சு. அதாவது தேர்தல் வாக்குறுதியில குடும்ப பெண்கள், அதாவது நீங்க யாருக்கு தேவையோ அவங்களுக்கு கொடுக்கறது தாங்க ஒரு உதவித்தொகை. எல்லாருக்கும் இப்போ மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு வேலை இது வேணுமா, அதை நம்ம கொடுக்கறோம். வசதி இல்லாத பெண்களுக்கு இன்னைக்கு புதுமை பெண் திட்டத்தில் அரசு கல்லூரியில படிச்ச பிள்ளைங்களுக்கு, அரசு பள்ளியில படிச்ச பிள்ளைங்களுக்கு இன்னைக்கு உதவித்தொகை புதுமை பெண் திட்டம். அரசு பள்ளியில படிச்ச பிள்ளைங்களுக்கு தான் நான் முதல்வன் திட்டம். அரசு பள்ளியில படிக்கக்கூடிய பிள்ளைங்க தான் காலை உணவு சாப்பிடுது. அதாவது குடும்ப தலைவின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டோமே ஒழிய அரசு அதிகாரிகளுக்கோ அல்லது மிகப்பெரிய பணக்காரவங்களுக்கோ அல்லது வாழ்க்கையில மிகப்பெரிய இடத்துல இருக்கவங்களுக்கோ அவங்க கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல, அவங்க அதை எதிர்பார்க்கவும் மாட்டாங்க. யாருக்கு தேவை இருக்கிறது அவர்களுக்கு தர வேண்டும் என்பதான் ஒரு அரசினுடைய கடமை. அதைத்தான் நாங்க இன்னைக்கு செஞ்சிருக்கோமே ஒழிய நிச்சயமாக இவங்க நினைக்கிறது போல இல்ல. இவங்க அம்மா தான் ஏதோ பண்ணாங்கன்னு சொல்லி கணக்குல கொண்டு சேர்த்துக்கிட்டு இருந்தாரு. இவங்க கொடுத்த எந்த மிக்சியும் ஓடுச்சுன்னு யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. நான் இன்னைக்கே என்னுடைய எல்லா பொறுப்பையும் விட்டுட்டு போயிடுறேன். ஒரு மிக்சி ஒரு வீட்டுல ஓடல. அது மட்டும் இல்லாம முதல் முறையாக இந்தியாவிலேயே மகளிருக்கு சொத்துரிமை தந்தது தலைவர் கலைஞர் அவர்கள் தான். இந்தியாவிலேயே முதல் முறையாக பெண்களுக்கு கல்வி உதவித்தொகை கொடுத்தது கலைஞர் அவர்கள் தான். பெண்கள் காவல்துறையில பணியாற்றலாம் என்று 30% ஆசிரியர் பணியில் பணியாற்றலாம் சொல்லி 30% அன்னைக்கு இடஒதுக்கீடு தந்தது கலைஞர் அவர்கள் தான். பெண்களுக்கு உள்ளாட்சி துறையில முதல்ல 33% கலைஞர் தான் இம்ப்ளிமெண்ட் பண்றாரு. அதுக்கப்புறம் தான் 50% மற்ற மாநிலங்கள்லாம் வர ஆரம்பிக்குது. அப்புறம் அவங்க கட்சியிலே செய்யறாங்க. எல்லாவற்றைக்கும் அன்றைக்குல இருந்து பெண்களுடைய முன்னேற்றத்திற்காக தொடர்ச்சியாக பாடுபட்டவர் தலைவர் கலைஞர் அவர்கள். அவர் கொண்டு வந்த எந்த சட்டத்தையும் உங்களால நிறுத்த
முடியலங்கிறதுக்காக தான் அதை கொஞ்சம் கூட பண்ணணும்னு நினைப்பீங்களே ஒழிய எதையும் உங்களால் நிறுத்த முடியாது. அதுதான் உண்மை. அந்த அளவுக்கு முதற்கட்ட பார்வையை எடுத்துக்கிற திருமதி சல்மா நம்ம தொடர்ந்து பேசலாம். உரிமைகளை பெற்றார்கள். தன்னுடைய ஆட்சி காலத்தில் நடந்த தோல்விகளை மறைக்கிறதுக்காக இன்னைக்கு எடப்பாடி வந்து மற்றவர்கள் மேல குறை சொல்லிட்டு இருக்காரு. முதற்கட்ட பார்வையை எடுத்துக்கிறேன். நம்ம பேசலாம். அவங்க இன்னும் பேசல, ஒரு சுற்று பேசல, பேசிட்டு அடுத்த சுற்றுக்கு வந்து பேசல. அவங்க முதற்கட்ட கருத்து பேசி முதற்கட்ட கருத்து பேசிட்டு நான் வரேன். அடுத்த சுற்றுல உங்ககிட்ட வரேன். திருமதி விஜயதாரணி, இலவச திட்டங்களை விமர்சிப்பவர்கள் கூட பெரும்பாலான அவங்களுடைய ஆளக்கூடிய மாநிலங்கள்ல, கூட்டணி ஆட்சி இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல இது போன்ற மகளிர் உரிமை தொகை திட்டங்களை எல்லாம் தேர்தல் வாக்குறுதிகளா முன் வச்சு செயல்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நிலைக்கு வந்திருக்கிறாங்க. அப்படின்னா அதற்கு காரணம் தமிழ்நாட்டில் மகளிர் உரிமை தொகை திட்டம் செயல்படுத்தப்பட்டது தான் அப்படின்னு இப்ப முதலமைச்சர் பேசுறாரு. இவன் இப்ப பாஜக ஆளக்கூடிய கடைசியா பீகார் உட்பட பல மாநிலங்கள்ல பாஜக அந்த உதவித்தொகை உரிமை தொகை திட்டங்களை செயல்படுத்தி இருக்கு. எப்படி பார்க்குறீங்க? அதாவது 5 ஆண்டு நிறைவு பெறும் சூழ்நிலையில தான் வந்து தேர்தலை ஒட்டி இந்த மாதிரி உரிமை தொகை அறிவிச்சிருக்கிறாங்க. இது இன்னும் 5 வருஷமும் கொடுத்துருக்கலாம், பிகினிங்ல இருந்தே கொடுத்துருக்கலாம். இது சட்டமன்றத்துல நான் கூட பேசியிருக்கேன். 5 வருஷம், அதாவது முத ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே இவங்க வந்து வாக்குறுதிகள் கொடுக்கறாங்க மேனிஃபெஸ்டோல. அப்படி கொடுக்கும்போது அது ஆட்சிக்கு வந்த உடனே நிறைவேற்றிருக்கலாம். ஆனா 5 ஆண்டு காலம் அப்படியே இழுத்துட்டு போயிட்டு லாஸ்ட் 4 மாசம் இருக்கும்பொழுது இது மாதிரி கொடுக்குறோம்னு சொல்றது வந்து ஒருவேளை அரசுடைய செலவினத்தை குறைக்கிறாங்களா, இல்லைன்னா இதை கொடுக்கறத லாஸ்ட் மினிட்ல கொடுத்தான்னா அது எலெக்ஷனுக்கு உதவும்னு கொடுக்குறாங்களா, அதெல்லாம் நம்ம சிந்திக்க வேண்டியதா இருக்கு. அதுதான் திரு பாலச்சந்திரன் சொன்னார். பீகார்ல ஒரு 10,000 ரூபாய் பணம் அது தேர்தலை மனதில் வைத்து இல்லையா? நீங்க அப்படி எடுத்துக்கிட்டாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. என்னை பொறுத்தவரை ஏன் 10,000 ரூபாய் கொடுக்கல, இந்த அரசு வெறும் 1000 ரூபாய் ஏன் கொடுக்குறாங்க? 10,000 கொடுக்க வேண்டியதானே. அந்த 10,000 ரூபாய் திட்டத்தை ஏன் தமிழ்நாட்டுல செயல்படுத்தல? இவங்க செயல்படுத்தி இருக்கலாமே. மத்திய அரசு பணம் கொடுக்கல அப்படிங்கறாங்க. அதான் மத்திய அரசோட இணக்கமான திரு பாலச்சந்திரன் உங்களிடமும் வரேன். மத்திய அரசோட இணக்கமான ஒரு டபுள் இன்ஜின் சர்க்கார் இருக்குமே ஆனால் நிச்சயமா வந்து பீகார் மாதிரி இங்கேயும் 10,000 ரூபாய் திட்டத்தை மக்கள் அனுபவிப்பாங்க. இவங்க பேசும்போது நான் பேசவே இல்லை. சகோதரி நீங்க பேசும்போது அமைதியா கேட்டேன். அது மாதிரி நீங்களும் அமைதியா கேட்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அந்த அளவுல வந்து அந்த 10,000 ரூபாய் திட்டத்தையே கொடுக்கலாமே, ஏன் இவங்க அதை பண்ணிருக்காங்க? நீங்க என்ன சொல்றீங்கன்னா பாஜக ஆளும் மாநிலங்கள் டபுள் இன்ஜின் சர்க்காரா இருந்தா தான் மத்திய அரசு 10,000 ரூபாய் கொடுக்க ஹெல்ப் பண்ணணும் கேட்கணும். இவங்க தான் ஆபா இன்சூரன்ஸே உள்ள வர விடலையே, அப்ப இந்த 10,000 ரூபாய் திட்டத்தையும் உள்ள வர விட மாட்டேங்கிறாங்க. எந்த திட்டத்தையும் மகளிருக்கு தொழில் முனைவோர் திட்டம் இதெல்லாம் மத்திய அரசுல இருக்கு. அந்த திட்டங்களை எதையுமே தமிழ்நாட்டுக்குள்ள வர விட மாட்டாங்க. ஏன்னா மத்திய அரசுக்கு ஒரு பெயர் கிடைச்சிரும், மத்திய பாஜக அரசுக்கு ஒரு பெயர் கிடைச்சிரும். இங்க தமிழ்நாட்டுல என்ட்ரியே கிடையாது அந்த திட்டத்துக்குலாம். ஆகையால் இங்க தமிழ்நாடு மக்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள். இந்திய அளவில் நடக்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள் இங்க தமிழ்நாட்டுக்கு கிடைக்கிறது இல்ல. அப்படி ஒரு சில திட்டங்கள் சொல்லுங்களேன். மத்திய அரசினுடைய திட்டங்கள் இங்க தமிழ்நாட்டுல இப்படி புறக்கணிச்சதன் காரணமா இந்த குறிப்பிட்ட செக்டார் மக்கள் பாதிக்கப்பட்டாங்க. ஆமா, இன்சூரன்ஸ் ஒரு உதாரணம். ஆபா இன்சூரன்ஸை பொறுத்தவரை 10 lakhs வரைக்கும் எக்ஸ்டெண்டட் இன்சூரன்ஸ்.